சக்தி மனதில் நான் அப்பொழுது ரிஷியை நினைத்து சொன்னேன். பிறகுதான் நந்துவும் ரிஷியும் ஒன்று என்று எனக்கு தெரிந்தது. இது எதையும் தாமரையிடம் சொல்லி வருந்த வைக்க வேண்டாம் என்று அமைதியாக இருந்தாள். அப்பவே சொல்லி இருந்தால் ரிஷி கோபப்படாமல் இருந்திருப்பான். சக்தி பட்டிக்காட்டில் இருக்க பிடிக்கவில்லை என்று தாமரை கூறியதை கேட்ட ரிஷி மனது உலைக்களமாக ஆனது. ரிஷி கோபம் கொண்டான். இவளை யாரும் கை கால்களை கட்டி மணமேடை கொண்டு வரலையே, சுயமாதானே வந்து அமர்ந்து தாலி வாங்கி கொண்டாள். இங்கே யார் அப்படி கஷ்டப்பட்டு இரு என்று சொன்னது? இது சக்தியுடைய அன்றைய நிலைமை என்று யோசிக்க தவறினான். எதையும் யோசிக்காமல் கண்மண் தெரியாமல் கோபம் கொண்டான். சக்திக்கு முன்பே அனிதா பற்றி சந்தேகம் இருந்தால் அதை என்னிடம் கேட்டு இருக்கலாமே. கல்யாணத்திற்கு முன்பே நான் தெளிவுபடுத்தியிருப்பேனே. அவளும் கஷ்டப்பட்டு என்னையும் வருத்தி, ச்ச, இவளுக்கே தெரியும் நான் இவளை எப்படியெல்லாம் காதலித்தேன் என்று. இவளுக்கு அந்த அனிதாவே மேல். என் மீது நம்பிக்கை இல்லாமல் கல்யாணம் வேண்டாம் சொன்னாள். சக்திக்கு என் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் என்னிடம் தாலி வாங்கி கொண்டாள் என்று நொந்தான். உங்க மண்டையில ஆண்டவன் மூளை என்று வைக்க மறந்துட்டாரோ? இருந்தால் இப்படி எக்கத்தப்பா யோசிக்க மாட்டீங்களே. வந்த சுவடு தெரியாமல் கிளம்பினான். சக்தி தாமரை கிளம்பும் போது எதிரில் அனிதா வந்தாள். இவ எங்க இங்க என்று தாமரை அவளை பார்த்து துணுக்குற்றாள். தாமரையிடம் சக்தியை மார்க்கமாக பார்த்து, என்னத்த சௌக்கியமா? இவதான் உங்க பையன் பட்டணத்திலிருந்து பிடித்து வந்த பைங்கிலியா? உங்க மகன் சொன்ன மாதிரியே பிடிச்சிட்டான், கெட்டிக்காரன்தான் என்று சிரித்தாள். உங்க மகன் கூட எத்தனை நாள் இந்த பட்டிக்காட்டில் குடும்பம் நடத்துவான் என்று பார்க்க தானே போறேன். என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் முழுதா தெரியல என்று அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு சென்றாள். இவளிடம் எனக்கு என்ன பேச்சு என்று தாமரை அனிதாவை முறைத்தபடி நகர்ந்து விட்டாள். அனிதா கூறியதை கேட்டு சக்திக்கு யாரோ முகத்தில் சேற்றை வாரி இறைத்தது போல இருந்தது. எனக்கு இந்த அவமானம் எல்லாம் ரிஷியினால் தான் வந்தது. அவளுக்கு யோசிக்க யோசிக்க தலை வலிக்க ஆரம்பித்தது. வீட்டிற்கு போகலாம் அத்தை என்று அமைதியாக இருந்தாள். அவள் சொன்னது எல்லாம் பெரிதாக எடுத்துக்காத குட்டிமா. சக்தி ஒன்றும் பேசாமல் கிளம்பினாள். ரிஷி சக்தியை பிரித்து முடித்தால் அவனையே கல்யாணம் செய்து அவள் காலில் விழ வைக்க வேண்டும் என்ற வெறி. கல்யாணம் செய்யாட்டியும் அவர்களை பிரிக்க வேண்டும். அதற்காக பாண்டியை திருமணம் செய்கிறேன் என்று ஆசை காட்டி நாடகமாடி அந்த ஊரிலேயே தங்கியிருக்கிறாள். பாண்டி ஊரில் முரடன். ஆகா, கிளி தானே வந்த மாட்டுது. அனிதா செழுமையில் அழகில் பாண்டி மயங்கி அவள் சொன்னபடி செய்தான். வீட்டிற்கு சென்றவுடன் சக்தி தாமரையிடம், அத்தை எனக்கு தலைவலிக்குது, எனக்கு இரவிற்கு பால் மட்டும் போதும் என்று அவள் அறையை நோக்கி சென்றாள். ரிஷி வீட்டில் அவன் அலுவலக அறையில் கோபமாக நடந்து கொண்டு இருந்தான். சக்தி அறைக்கு சென்றவுடன் கோபமாக ரிஷிக்கு அழைத்தாள். ரிஷி மறுமுனையில் இவள் போனை கண்டு எடுக்கவில்லை. இன்று ஒரு முடிவு தெரியாமல் நான் தூங்க போவது இல்லை. மறுபடி அவனை அழைத்து கொண்டு இருந்தாள். காலையில் கூட என்னை எப்படியெல்லாம் கொஞ்சி கொண்டு சென்றான், வரட்டும் இன்று என்று கோபமாக அறையை ஆழ்ந்து கொண்டு இருந்தாள். ரிஷி முன்பே வந்தது அவளுக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் செல்லை தூக்கி போட்டு போய் படுத்து விட்டாள். என்ன செய்ய என்று புரியாமல் குழம்பினாள். என்ன தைரியம் இருந்தால் அவளுக்காக, அவளிடம் விட்ட சவாலுக்காக என்னை கல்யாணம் செய்து கொண்டு இருப்பான். அப்படி மட்டும் ஏதாவது சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. எப்படியும் படுக்க இங்க வந்தாதானே ஆகணும் என்று
அவளுக்கு பிடித்த பாடலை ஒலிக்க விட்டு கண்ணை மூடி அமைதியாக படுத்து கொண்டாள். ஆரம்பத்தில் இருந்தே எதையும் முழுதாக சொல்லாமல் படுத்துறதே இவன் வேலையா வச்சிருக்கான். நம்ம சக்திக்கு அவன் எது சொன்னாலும் பொறுமையா கேட்பதுதான் முதல் வேலை போல. அப்ப ரிஷி காதல் பொய்யா? இல்ல, கண்டிப்பா அப்படி இருக்காது. எத்தனை நாள் நடிக்க முடியும் என்று பலமுறை சொல்லிக்கொண்டாள். சக்தி தூங்கி வெகு நேரம் கழித்துதான் ரிஷி அவர்கள் அறைக்கு வந்தான். அதுவே தாமரை 2 முறை வந்து பார்த்து ரிஷியிடம், என்ன கண்ணா, இன்னும் என்ன வேலை, போய் படு என்று கூறின பிறகு மனம் இல்லாமல் அவர்கள் அறைக்கு சென்றான். என் நிலைமை தெரியாமல் படுத்துறதே இவங்க வேலையா போச்சு. இந்த பட்டிக்காட்டான பிடிக்காம தான் என்னுடன் குடும்பம் நடத்தாமல் இருந்தாளா? தாரணி விஷயம் கேள்விப்பட்ட பிறகுதானே குடும்பம் நடத்தினா. அப்போ என் குழந்தைக்காக தான் என்று எண்ணும்போது, ச, அப்படியெல்லாம் இருக்காது என்று சமாதானம் சொல்லி கொண்டான். அப்படியும் இருக்குமோ என்று அவனால் எண்ணாமல் இருக்க முடியவில்லை. ரிஷி கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து அவனுக்குள் பல தடவை சக்தியிடம் பொறுமையாக பேசணும், சண்டை வேண்டாம் என்று மனதில் கூறி சென்றான். அவளிடம் பொறுமையாக பேசும் மனநிலை கொடு ஆண்டவா என்று சென்றபோது சக்தி அசந்து தூங்கி கொண்டு இருந்தாள். என்னை இப்படி புலம்ப விட்டுட்டு இவள் மட்டும் நிம்மதியா தூங்குறான். வெளியே கொட்டும் மழையில் இவளை அப்படியே தூக்கிட்டு போய் போட்டால் என்ன என்று எழுந்த கோபத்தை அடக்கினான். இந்த ராட்சசி மலையை பார்த்து அப்படியே ஆட்டம் போட ஆரம்பித்துடுவா. அப்புறம் என் நிலைமை திண்டாட்டம்தான் என்று அதற்கும் கோபம் கொண்டான். காலை சக்தி எழும் முன் ரிஷி எழுந்து சென்று விட்டான். ச, நேற்று நந்து வரும் முன் தூங்கிவிட்டேன். இன்று காலையும் நேரத்தில் கிளம்பி விட்டானே. எப்படியும் இன்று அலுவலகத்தை பேசிட வேண்டும் என்று அவளும் அலுவலகம் கிளம்பினாள். சக்தி போன அவங்க எக்ஸ்போர்ட் யூனிட் அலுவலகத்திற்கு ரிஷி அன்று வரவே இல்லை. சக்தியின் வரவை அறிந்து அவன் அங்கு செல்லாமல் கரும்பாலைக்கு சென்றான். அவனை பற்றி கேட்டபோது, சார் போனிலே தகவலை கூறி முடித்து விட்டார் என்றனர். அதை கேட்டவுடன் கோபத்தின் உச்சிக்கே சென்றாள். நேற்றிலிருந்து எத்தனை தடவை அழைத்து விட்டேன், ஒரு முறையாவது பேசினானா? உடம்பு முழுவதும் கொழுப்பு என்று அவனுக்கு அர்ச்சனை தொடர்ந்தது. வேண்டுமென்றே என்னை எதற்காக தவிர்க்கிறான்? நான் தான் இவனிடம் சண்டை போட காத்து கொண்டு இருக்கிறேன். இவனுக்கு என்ன? நேற்று வரை என்னை கொஞ்சிக் கொண்டுதானே இருந்தான் என்று பொறுமிக் கொண்டாள். ஒரு வேளையும் ஓடாமல் மதியமே வீட்டுக்கு கிளம்பினாள். வழியில் கரம்பு ஆலைக்கு செல்லலாம் என்று நினைத்து வேண்டாம் என்று வீடு திரும்பினாள். அனிதா ரவியை விட்டு ரிஷி அலுவலகத்தில் கணக்கில் பல குளறுபடிகளை செய்தாள். ரிஷி அலுவலகத்தில் கணக்கை சரி பார்க்கும் போது, எங்க என்ன ஆச்சு? சரியா தானே இருந்தது, எதற்கு இப்படி ஆகுது? ஒருவேளை சக்தி போன தடவை மாதிரி விளையாடி இருக்காளோ என்று கடைசி பக்கம் பார்த்தான். ஒன்றுமில்லை. என்ன செய்தும் பல லட்சம் இடித்தது. எக்ஸ்போர்ட் பிஹெச் கொட்டேஷன் அதுவும் திரும்பி வந்தது. நான் தானே அதை அனுப்பினேன். எப்படி திரும்பியது? துணிகளே ஷிப்மெண்ட் செய்தாச்சு என்று இவனிடம் கூறி அந்த வேலையை முடிக்கவே இல்லை. சரக்கு உரிய நேரத்தில் அனுப்பாவிட்டால் பல லட்சம் நஷ்டமாகும். என்ன நடக்கிறது, என்ன செய்ய என்று புரியாமல் குழம்பினான். ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. அதை தீர்க்கவே அவனுக்கு சரியாக இருந்தது. இப்படி தொடர்ந்து எப்படியெல்லாம் தப்பாகவே நடக்கும். அவன் மில்லுக்கு என்று வாங்கின இடத்தில் புதிதாக ஒருவர் பத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய இடம் உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது என்று சண்டை போட்டார். பல கோடி மதிப்பில் இந்த இடத்தில் தொழிலை தொடங்க எல்லா ஏற்பாட்டையும் செய்துவிட்டான். அனிதா ஒவ்வொரு காயாக நகர்த்தினாள். பாண்டி கொண்டு அவனுக்கு அடிமேல் அடி கொடுத்தாள். பாண்டியிடம் அவனை பழி வாங்கினால் உடனே நம்ம கல்யாணம் என்று ஆசை காட்டி அவள் வேலையை முடித்து கொண்டாள். ரிஷிக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகளை வரிசையாக அணிவகுத்தன. பிரச்சனைகளுக்கு காரணம் அனிதாவா இருக்குமோ என்று யோசித்து அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை என்று விட்டான். இல்லாத குழப்பங்கள் சண்டைகள் வந்திருக்காது. என்ன செய்வது என்று விட்டான். அப்பவே கண்டுபிடித்திருந்தால் தேவை தெரியாமல் லிங்கம் உதவியும் அவனுக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அன்றிலிருந்து இன்று வரை உதவியாக இருக்கும் ராமையும் நாடினான். பல கோடி நஷ்டம்
ஆனால் என்ன செய்ய என்ற கேள்வியே அவனுக்கு பயத்தை கொடுத்தது. ராம் உடனே அவருக்கு தெரிந்த மந்திரி மூலம் 3 மணி நேரத்தில் பிரச்சனை வேரை கண்டுபிடித்து ரிஷியிடம் கூறினார். அவரிடம் இப்பொழுது போலி பத்திரம்தான் மாப்பிள. யாரோ வேண்டுமென்றே செய்தி இருக்கிறார்கள். அதை யார் என்று கூடிய சீக்கிரம் சொல்றேன் மாப்பிள என்று உடனடியாக ரிஷியின் பயத்தை போக்கினார். ஆதவ், இப்படி பின்பலம் கொண்ட ஆள் இருக்கும்போது எதுக்கண்ணா கலங்குற? அவர் செல்ல பெண்ணையே உன் திறமையை நம்பிதானே கொடுத்திருக்கார். கவலைப்படாமல் யோசித்தால் எங்கு எதனால் குழப்பம் என்று கண்டுபிடிக்கலாம் என்று ரிஷிக்கு தைரியம் கொடுத்தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எத்தனை மெதுவாக எடுத்து வைத்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறேன். என்னுடைய 5 வருட கடும் உழைப்பால் தான் முன்னேறி இருக்கிறேன். இப்பொழுது இப்படி யார் செய்வது என்று யோசித்தான். தொழிலில் எதிரிகள் என்று யாரும் இல்லைதான். இருந்தாலும் எல்லா கோணத்திலும் யோசிக்க தொடங்கினான். ராம் அவன் நண்பரை உதவிக்கு அனுப்பினார். அவர் ஆலோசனைப்படி அலுவலகத்தில் பல இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தினான். அலுவலக பிரச்சனையால் வீட்டில் இருக்கும் நேரம் குறைந்து சக்தியுடன் பேச அவனுக்கு நேரமே அமையவில்லை. இரவு முழுவதும் கண் விழித்து வேலைகளை முடித்து காலை நேரத்தில் பரபரப்பாக ரிஷி கனடாவில் இருந்து வரும் போனுக்காக வீட்டில் காத்து கொண்டு இருந்தான். அவன் செல்போனை மறந்தியா எங்கேயோ வைத்து அதை மும்முரமாக தேடிக்கொண்டு இருந்தான். கடைசியாக நேற்று ஹாலில் தான் பேசி வைத்தேன், இப்ப எங்க என்று வீடு முழுவதும் அலசிவிட்டான். இந்த சக்தி ஏன் என்ன படுத்துறா? சக்தி அன்று விளையாடின விளையாட்டு இன்று வினையாக படுத்துது. இவளுக்கு என்னதான் வேண்டும்? எனக்கு முக்கியமான கால் வரும் என்று தெரியாதா? அவன் கோபம் பன்மடங்காகியது. ஒருவேளை அன்று போல இவளே அந்த வேலை பற்றி பேசி முடித்து விட்டாளோ என்று நப்பாசையில் கணினியில் பார்த்தான். அது போல ஒன்றுமில்லை. இவளுடன் பேசாததால் இப்படியெல்லாம் செய்கிறாளா என்று கோபம் கொண்டான். கடைசியில் எப்படியோ வீட்டு தொலைபேசி மூலம் பேசி முடித்தான். அவன் அறையிலிருந்து சக்தியை கோபமாக அழைத்தான். உனக்கு என்னதான் வேணும் சக்தி? என்னை எதற்கு படுத்துற? நீ செய்யறதெல்லாம் யோசித்து தான் செய்யறியா? சக்தியிடம் ரிஷி 1 வாரம் பேசாததால் கோபமாக இருந்தாள். அவளாக பேச சென்றாலும் எந்நேரமும் பிஸியாக இருந்தான். இவனா எப்ப பேசுறானோ அப்ப என்னிடம் பேசட்டும் என்று பேசாமல் இருந்தாள். ஆகா, 1 வாரம் கழித்து மகாராஜா என்னை அழைக்கிறார் என்று நக்கலாக எண்ணிக்கொண்டு, என்னாச்சு ரிஷி? அவன் முகத்தை கண்டு சக்தி கோபத்தை அடக்கி கொண்டு, ரிஷி, முதலில் என்ன என்று சொன்னால்தான் என்னால் பதில் சொல்ல முடியும். வானத்துக்கும் பூமிக்கும் சும்மா குதித்தால் என்ன என்று நினைக்க? நடிக்காத சக்தி. கைகளை அவன் முன்னால் நீட்டி, ஏற்கனவே நான் டென்ஷனா இருக்கிறேன். இதில் நீ வேற பேசி என்ன விருப்பத்தாத. நான் மட்டும் அப்படியே ஆப்ஸ் மலை குளுமையை சுகமா அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் என்று முணுமுணுத்தாள். அவள் பேசினதை கேட்டு முறைத்து, உடனே இப்போ என் செல்போன் என் கைக்கு வந்தாகணும் சக்தி. எந்த சிலை கேட்கிறான்? 5 வருடம் முன்னால் இவனிடம் சுட்ட செல்போனையா? அந்த பழைய செல்லை வைத்து என்ன செய்ய போறான்? அதில் எனக்கு தெரியாமல் ஏதாவது இருக்கோ என்று யோசித்து நின்று கொண்டு இருந்தாள். தப்பு செய்த குழந்தை ஆசிரியர் முன்பு நின்று முழிப்பதைப் போல சக்தி முழித்து கொண்டு இருந்ததையும் பார்த்து அப்படியே அணைத்து கொள்ளணும் என்ற உணர்வை அடக்கி, சொன்னது காதுல விழலையா என்றான். சக்தி திக்கி, உங்க செல்போனை கேட்குறீங்களா? ஆமாம் என்றபோது அவளுடைய போனை, அதாவது ரிஷியிடம் இருந்து எடுத்த போனை கொண்டு வந்து கொடுத்தாள். என்ன கொழுப்பா? இப்ப நான் செய்து கொண்டு இருக்கிற போனை கேட்டேன். சக்தி கைகளை விரித்து உதட்டை பிதுக்கி, அது என்ன கேட்டால்? எப்படி எனக்கு தெரியும்? எடுத்தவ உனக்கு தானே தெரியும். நீ எடுத்தியா? நிஜமா இல்ல. நீங்க எங்க மறதியா வைத்தீங்களோ அங்க தேடுங்க, எனக்கு வேலை இருக்கு என்று நகர்ந்தாள். அத்தனையும் திமிர். உடனே நகர்ந்து, செல்லக்குட்டி, கொஞ்ச நேரம் இருந்து பேசினால் என்ன என்று அவன் ஆசை மனது நினைத்தது. அடுத்த நாள் அவளிடம், இந்த கணக்கு ஒன்றும் டேலி ஆகல, என்ன செய்து தொலைத்த? என் செல் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல என்று எரிந்து விழுந்தான்.
கோபம் இருந்தாலும் அமைதியாக பேசும் ரிஷி இன்று மறுபடியும் அவளை திட்டினவுடன் அவள் கோபம் பன்மடங்காகியது. நேற்றும் அவன் போனை காணும் என்று குறுக்கு விசாரணை செய்தான். இன்றும் அதே போல கேட்கிறான். இவன் என்னதான் நினைத்து கொண்டு இருக்கிறான் என்று அவனை முறைத்தாள். கோபத்தை அடக்கி, நான் எதுவும் செய்யல ரிஷி, உங்க போன் நான் பார்க்கல என்று நேற்றே சொல்லியாச்சு. இந்த கணக்கு புக் இப்பதான் பார்க்கறேன். சக்தி குரலை உயர்த்தாமல் அழுத்தமாக, அன்று நான் செய்தது நிஜம். இப்பொழுது உங்களுடைய நான் பார்க்கவில்லை. அப்படியே தாமரை சொல்வது போல இருந்தது. சத்தம் எழுதாமல் அழுத்தமாக கூறின உடனே, உனக்கு எதில் விளையாடுறது என்றே இல்லை. என்ன கொல்லவே வந்திருக்க. ஏன் இப்படி படுத்துற? என்னதான் கோபம் இருந்தாலும் நந்து பேசினது அதிகம்தான். என்னிடம் எப்படி அப்படி பேசலாம் என்று அதையே நினைத்து கொண்டு இருந்தாள். இரவு வெகு நேரமாகியும் ரிஷி வரவில்லை. போன் செய்தாலும் எடுக்கவில்லை. காலையில் நந்து டென்ஷனா இருந்தான். கோபமாற போனான். தாமரையும் லிங்கமும் வேறு. அன்று ஊரில் இல்லை. சக்திக்கு நேரமாக பயம் பிடித்தது. இன்னும் அரை மணி நேரம் பார்க்கலாம், இல்லை என்றால் ஆதவிடம் கேட்கலாம் என்று தூங்காமல் அமர்ந்து கொண்டு இருந்தாள். இரவு 2 மணி வந்தான். அவள் இருப்பதை கூட பார்க்காமல் கீழே விருந்தினர் அறையில் படுத்து விட்டான். அவன் பின்னால் சென்று சாப்பிட வாங்க என்று அழைக்கும் போது கதவை சாத்தி விட்டான். இப்போ கதவை உடைத்தால் என்ன என்று எண்ணினாள். எப்படியோ போகட்டும், எனக்கு என்ன, இவன் சாப்பிட்டால் என்ன, சாப்பிடவில்லை என்றால் என்ன என்று போய் படுத்து கொண்டாள். சக்திக்கு இப்பதான் கொஞ்ச நாளா பிரச்சனை இல்லாமல் இருந்தோம், மறுபடியும் அதே இடத்திற்கு வந்தாச்சு என்று பெருமூச்சு விட்டாள். தாமரை இவர்கள் சண்டையில் நாம தலையிட்டு பெரிதும் படுத்த வேண்டாம் என்று பேசாமல் அமைதியாக இருந்தாள். சக்தி கோபத்தை தணித்து அவனுடன் பேச சென்றாலும் அவள் முகத்தில் அடிப்பது போல் பேசினான். இல்ல, பேசாமல் இருந்தான். நானே அவனிடம் எதற்கு பணிந்து போகணும்? நான் என்ன தப்பு செய்தேன்? செய்தது எல்லாம் இவன் என்று சக்தி ரிஷியுடன் பேசுவதை தவிர்த்தாள். அவன் கோபத்தை அவளால் தாங்கிக்க முடியாமல் அவன் வீட்டில் இருக்கும் நேரத்தில் அவன் முன் நடமாடுவதை தவிர்த்தாள். தோட்டத்தில் நேரத்தை கழிப்பாள். நேரம் கிடைத்ததால் அவர்கள் பள்ளிக்கு சென்று விடுவாள். விதவிதமாக துணி வடிவமைப்பது, கன்றுக்குட்டியுடன் சிறிது நேரம் ஊஞ்சல், மாலை நேரத்தில் பக்கத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு உதவுவது என்று நேரத்தை போக்குவாள். தாமரையும் அவளுக்கு பிடித்தது செய் என்று சொல்லிவிட்டாள். கல்யாணத்திற்கு முன்பு அனிதா அப்படி பேசினதில் இருந்து பொன்னம்பலம் தாத்தா தோட்ட வீட்டில் தானே வசித்து வருகிறார். யாரு கூப்பிட்டாலும் வர மறுத்தார். சக்தி அழைத்த போது பொன்னம்பலம் முதலில் எனக்கு கொள்ளு பேரனோ பேத்தியோ பெத்துக்கொடு, அப்புறம் வருகிறேன் என்று சக்தியிடம் மறுத்தார். தாத்தா, என்ன நீங்க உங்க பேத்தியா நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் நான் கூப்பிட்டவுடன் வந்து இருக்கணும்ல. நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கலாம் என்று போராடி கூட்டிக் கொண்டு வந்தாள். தாமரைக்கும் லிங்கத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அவர்களால் செய்ய முடியாததை சக்தி செய்ததை நினைத்து பெருமை அடைந்தார்கள். ரிஷி கூட என் மேல் அக்கறை இல்லாமல் இருந்தாலும் இந்த வீடு மேல் இருக்கும் என்று சந்தோஷப்பட்டதையே வெளியே காண்பிக்கவில்லை. தாமரைக்கு சந்தேகம் வராத மாதிரி ரிஷி சக்தி இருவரும் பார்த்து கொண்டனர். தாமரை இலைமேல் தண்ணீர் போல அவர்கள் இல்வாழ்க்கை இருப்பதைக் கண்டு தாமரை மனதில் இந்த காலத்தில் மட்டும் ஏன் கல்யாணம் செய்தவுடன் இத்தனை பிரச்சனைகள் வருது? அந்த காலத்தில் எல்லோரும் கூட்டு குடும்பத்தில் தான் வசித்து வந்தோம். நாங்கெல்லாம் சந்தோஷமா வாழலையா? எதனால் இவர்களுக்கு அனுசரிக்கும் தன்மை குறைகிறது? அவர்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற குணம் வேறு. படிப்பு தைரியத்தை கொடுக்கணும், திமிரை கொடுக்க கூடாது. என்னதான் பெரிய படிப்பு படித்தாலும் நடைமுறையில் பின் பற்றுவதே இல்லையே. ஆண் பிள்ளையோ பெண்ணோ யாரா இருந்தாலும் முதலில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்படி பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும். நம்ம குடும்பம் என்ற உணர்வு வந்தால் பிரச்சனையே வராது. அது புரிகிற வரைக்கும் சண்டைதான். சத்தியும் ரிஷியும் பேசினாலே பாதி சண்டை வராது. இந்த ரிஷி எந்நேரமும் அவர்களா என்ன பிரச்சனை என்று சொல்லும் வரை நாம தலையிடக்கூடாது என்று நாகரிகம் கருதி ஒதுங்கி இருக்க,
ஏன் இப்படி எலியும் பூனை போல எப்பொழுதும் சண்டை போடுகிறார்கள் என்று வருந்தினாள். சக்தியை எப்பொழுதும் ஏதாவது வேலை செய்ய சொல்லிக்கொண்டு அவளை அன்பாக பார்த்து கொண்டாள். அனிதா ரிஷி வீட்டில் வேலை செய்யும் வள்ளியிடம் மணக்கும் பவுடர் சென்ட் எல்லாம் கொடுத்து அவர்கள் வீட்டில் நடக்கும் விஷயத்தை தெரிந்து கொண்டாள். சக்தி ரிஷி வாழ்க்கை பற்றி அறிந்து சந்தோஷமாக இருந்தாள். அலுவலகத்தில் நடக்கும் குளறுபடிக்கும் காரணம் தெரியாமல் தவிக்கும் ரிஷி மற்றும் ரவி மூலம் கேள்விப்பட்டு இதெல்லாம் போதாது என்று இன்னும் வெறியானாள். அந்த சக்தியே உன்னை விட்டு ரொம்ப தூரம் ஓட வைக்கிறேன் என்று கருவி கொண்டாள். ஒரு நாள் ரிஷி சக்தியை சத்தம் போட்டு கொண்டு இருக்கும்போது லிங்கம் ரிஷியை தனியாக அழைத்து, அலுவலகத்தில் பிரச்சனை என்றால் அதை அங்கேயே விட்டு வர வேண்டும். வீட்டிற்கு கொண்டு வந்தால் சரி வராது. உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. பாவம் சக்தி குட்டியும் சின்ன பெண்தான் என்று அறிவுரை கூறினார். எல்லோரும் அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து வச்சிருக்கீங்க என்று ரிஷி கோபமாக நகர்ந்தான்.